ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீனட் அல்வா செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது லைட்டாக வறுத்துட்டு தோல் அவ்வளோத்தையும் நான் உரித்து வச்சுருக்கேன். இது ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம், லைட்டாக பேருக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு தோல் உரிச்சா போதும். அப்போ தான் ஈஸியாக தோல் உரிக்க வராதுக்காக தான் நான் வறுத்துட்டு ஆற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட நான் ஒரு 10 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்னால், உங்களுக்கு தேவை இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம ஒரு லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்கணும்னு வேண்டாம், ஒரு 2-3 சுற்று விட்டு எடுத்தால் போதும். நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதை ரொம்ப அரைச்சதுக்கு அப்புறம் நிலக்கடலை எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடும், அதனால லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதில் நான் அடுத்தால ஒரு 1/2 டம்ளர் போல் நல்லா சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். மொத்தம் 1 கிளாஸ் பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் 1/2 டம்ளர் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை மறுபடியும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் போல் பால் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அந்த 1/2 கிளாஸ் பால் சேர்த்து நான் அந்த ஊற்றுற பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடான பாலே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். அடுத்தால நான் அல்வா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்தேன். அதனால் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கரைய வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நல்லா சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துட்டு இது பாகு பதம்லாம் வர வேண்டாம், லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த நிலக்கடலை பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துடலாம். தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, கூட்டி வைக்க வேண்டாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்கல. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இது மறுபடியும் நல்லா கைவிடாமல் கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் வந்தாச்சு. நான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் எடுத்து கொட்டிடலாம். இனி இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய பீனட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.